வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல். புதுசாக பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ ஷார்ட்ஸ் உங்களுக்கு வரும். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, என்னோடய பர்த்டே விழாக்கு தான். யாருமே விஷ் பண்ணவே இல்லை. காலையிலேருந்து எந்திரிச்சோடனே அப்புறம் எல்லோரும் வேலைக்கு போயிட்டாங்க, நானும் வேலைக்கு போயிட்டு வந்தேன். அப்புறம் மதியானத்துக்கு மேலே தான் வெளியவே போனோம். மதியானம் பிரியாணி வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க, சர்ப்ரைஸாக. அப்புறம் சாப்பிட்டு பாப்பாவை ஸ்கூல்லேருந்து வந்துட்டா, கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருந்துச்சு, அதெல்லாம் முடிச்சுட்டு சரி வரும்போது அப்படியே செம்மொழி பூங்கா போகலாம் அப்படின்ட்டு போனோம். ஃபஸ்ட்டு விவோசி பார்க் தான் போனோம். அங்கே க்ளோஸ் பண்ணி 5 இயர்ஸ் ஆச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சரி செம்மொழி பூங்கா போனோம். பேர் தான் கோயம்புத்தூரில் இருக்கிறேன்ட்டு, ஆனால் இது ஓப்பன் பண்ணி 1 வருஷம் ஆக போகுது. இப்போ தான் போகிறோம். நல்லா இருந்துச்சு. குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு போனீங்கன்னா நல்லாயிருக்கும். விளையாடி வச்சு கூப்பிட்டு வரலாம் அவங்கள. டிக்கெட்டு கம்மி தான். குழந்தைங்களுக்கு 5 ரூபா, பெரியவங்களுக்கு 15 ரூபா. போனால் சுற்றி சூப்பராக பார்க்கலாம். உள்ளெல்லாம் சிற்பங்கள்லாம் வச்சுருந்தாங்க, அந்த காலத்து சிற்பங்கள். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இன்னமும் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையில் போயிட்டு தான் இருக்குது. இந்த டிக்கெட் கவுண்டருக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா மியூசியம் இருக்குது. அங்கே போனீங்கன்னா இன்னுமே அழகாக இருக்கா. நாங்கள் உள்ள கேமரா அலோடு இல்லை. நான் தெரியாமல் ஒரு பாதி வீடியோ மட்டும் எடுத்தேன். அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க கேமரா உள்ளே அலோடு இல்லைங்க அப்படின்ட்டாங்க. ஒவ்வொரு சிற்பங்களும் பார்த்து ரசிக்கிறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் இருக்கிறாங்களே, அவ்வளோ ஒரு கொடுத்து வச்சவங்க. இப்போ தான் புகை அது இது நம்ம வாழ்கிறோம். நீ நம்மளுக்கு அப்புறம் வர ஜென்ரேஷன் எப்படின்னு தெரியல. இதெல்லாம் உண்மையாகவே இருந்த மாதிரி இருந்துச்சு. ப்ரிசர்வேஷன் பண்ணி வச்சுருக்குறாங்க எல்லாத்தையும். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கீரி புல்லை, உடும்பெல்லாம், ஆமை, அப்புறம் தாலி இருந்துச்சு. அந்த காலத்தில் சொல்லுவாங்கள்ல, இறந்தவங்களெல்லாம் அந்த தாலியில் போட்டுருவாங்க அவங்களோட பொருளெல்லாம். சோசியல் சயின்ஸ் புக்கில் ஒரு படித்தது அப்படி தான் இருந்துச்சு எனக்கு பார்க்கும்போது. ஒவ்வொரு பூச்சி வகைகள் எல்லாமே இதாக இருந்துச்சு. இதெல்லாம் பாருங்களேன், அந்த காலத்தில் யூஸ் பண்ண இது கம்பு, சோளம், இதெல்லாம் அவ்வளோ ஒரு இது இருந்துச்சா. அப்புறம் ஆட்டுக்குட்டி, கன்றுக்குட்டியெல்லாம் ப்ரிசர்வேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் எடுக்க உள்ள புளியுமே ஒரிஜினல் புளி மாதிரியே இருந்துச்சு. நான் கூட அவங்க ப்ரிசர்வேஷன் பண்ணி வச்சுருக்காங்கன்னு நினச்சேன், ஆனால் இல்லை அப்படின்னாங்க எங்கள் வீட்டில். அந்த காலத்தில் யூஸ் பண்ண கற்கள், மனிதனோட எலும்புகள் எல்லாமே இருந்துச்சு பார்க்குறக்கு. அப்புறம் அந்த காலத்தில் யூஸ் பண்ண மூங்கில் குவளைகள், அப்புறம் சிலைகள், ஐம்பொன் சிலைகள், இதெல்லாம் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அதுக்கும் டிக்கெட் ஒரு பெரியவங்களுக்கு 15 ரூபா, பெரியவங்களுக்கு 10 ரூபா, சின்ன குழந்தைங்களுக்கு 5 ரூபா. போய் பாருங்கள், உள்ளே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அங்கே சுற்றி பார்த்துட்டு வெளியே வந்தோன்னே சைடில் சில்ட்ரன்ஸ் பார்க் இருந்துச்சு. அங்கே ரொம்ப நேரம் விளையாண்டோம். குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு போனோம்னா நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம். காசு நம்மளுக்கு கம்மி தான், ரொம்ப நிறையெல்லாம் செலவாகுது. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா யாராவது ஸ்ட்ரெஸ்ஸாகவோ டிப்ரெஷனாகவோ இருந்தீங்கன்னா மறக்காமல் போங்க இந்த இடத்துக்கு. செடிகள், இலைகள் எல்லாம் பார்க்கும்போது பச்சை பசுமையாக அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. இதுக்குள்ளே நடந்துட்டு வந்தாவே போதும், நம்மளோட டிப்ரெஷன்லாம் பறந்து போயிடும். அப்படி தான் இருந்துச்சு எங்களுக்குமே. நல்லா ஜாலியாக பார்த்துட்டு அவ்வளோ ரோஸு, கலர் கலரான ஒரு ரோஸ் வகைகள்லாம் இருந்துச்சு. பார்க்காத ரோஸ் வகைகள்லாம் பார்த்தேன் நாங்கள் அங்கே போயிட்டு. இவ்வளோ ரோஸ் செடிகள் இருக்குது அப்படின்னு நேற்று தான் நான் பார்த்தேன். கலர் கலராக கண்ணையே கவருது. ஆசை இல்லாதவங்களுக்கு கூட ஆசை வந்துடும். ஆனால் எதுவுமே தொடவும் கூடாது, பறிக்கக்கூடாது. வெளியே இருந்து பார்த்தா மட்டும்தான் இதாக இருக்கும். இதெல்லாம் நைட்டு போயிருந்தால் கொஞ்சம் லைட்லாம் போட்டிருப்பாங்க, நல்லா இருந்திருக்கும். நாங்கள் ஈவினிங் போல் போனதுனால இது அப்போ இது இல்லை. அப்புறம் இது பே பண்ணி விளையாடுறது ரைடர்லாம் இதுலேயும் இருந்துச்சு. பாப்பாவுக்கு மட்டும் ஒரு ரைடு விட்டுட்டு நாங்கள் அப்புறம் அங்கேயே உள்ளேயே இது இருந்துச்சு, கேண்டீனு. அங்கேயே சாப்பிட்டு வந்துட்டோம். இதெல்லாம் கேக்டஸ்ஸு அவ்வளோ அழகாக இருக்குது. ஒவ்வொரு கேக்டஸ் இதெல்லாம் எவ்வளோ அழகாக பராமரித்து வச்சுருக்குறாங்க சுற்றி பார்க்குறவங்களுக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். போய் பாருங்கள் ஒரு டைமாவது, மிஸ் பண்ணிடாதீங்க நீங்கள். இதெல்லாம் மூன் கேக்டஸ்ஸு அவ்வளோ அழகாக இருக்குது. கலர் கலராக இருக்குது பார்க்கும்போது. அவ்வளோ ஒரு அழகு செடிகளை பார்க்கும்போது. இதெல்லாம் பே பண்ணி விளையாடுறது தான். இந்த ரைடெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. இங்கே இருங்களேன், ஜீரோ கிராவிட்டின்னு சொல்லி ஒரு இது வச்சுருந்தாங்க. பார்த்தா எனக்குலாம் பயமாயிருச்சு, பறந்து வெளியவே வந்துடுவாங்களோன்ட்டு. ஆனால் அதுக்குள்ளே இருந்தவங்க பயப்படாமல் சுற்றிட்டே இருந்தாங்க. பார்த்தா அவ்வளோ இதாக இருந்துச்சு. போய் ஒரு டைமாவது ட்ரை பண்ணி பார்க்கணும் இதெல்லாம். எவ்வளோ நல்லா இருக்குது சுற்றும்போது, பாருங்களேன். இது ஸ்நாக்ஸு. அப்புறம் அங்கேயே மசாஜர் மிஷின் வச்சுருந்தாங்க. 15 மினிட்ஸ்க்கு 150 சொல்லி. அதெல்லாம் போய் மசாஜர் பண்ணால் சூப்பராக
சூப்பராக இருக்கும். இதில் வந்து பாதி செடிகள் வந்து மருந்து செடிகளும் வச்சுருந்தாங்க. அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் இதில் வந்து அல்லிப்பூ, ஃபிஷ்ஷு, குட்டி குட்டி கப்பீஸு, பெரிய பெரிய ஃபிஷ்ஷெல்லாம் விட்ருந்தாங்க. பார்க்குறக்கே அழகாக இருந்துச்சு, கலர்ஃபுல்லாக. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் செம்ம ஸ்பாட் இதெல்லாம். மிஸ் பண்ணாமல் ஒரு டைமாவது போய் பார்த்துட்டு வாங்க. கோயம்புத்தூர்ல இருக்கவங்களாம். நான் ஒரு வருஷம் மிஸ் பண்ணிகிட்டே போகாமல். இதெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஃபோட்டோ ஷூட்டுக்கெல்லாம் செம்ம ப்ளேஸு, அவ்வளோ அழகு செடிகள். அப்புறம் இதெல்லாம் இந்த தமிழ் புக்கிலலாம் வரும்ல, பாரி, காரி, ஆரியனம் அப்படிலாம் சொல்லி அதெல்லாம் வந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. என் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.